இன்றைக்கு நான் இங்கே வாசித்த வேத பகுதி முத்தத்தினால் காட்டி கொடுத்தல். தலைப்பு என்னது? முத்தத்தினால் காட்டி கொடுத்தல். லூக்கா 22:47-53 வரைக்கும் வேத பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிற நேரம். அந்த டைம் என்னது? ஒரு ப்ரேயர் டைம், ஜெபிக்கிற நேரம். இயேசு அவர் அந்த 47வது வசனம் வாசிச்சிங்கன்னா, லூக்கா 22:47. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். அவர் அப்படி பேசுகையில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதுக்கு முந்தின வசனம் என்னது? நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு மக்களையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிற கேள்வி. நம்மளுடைய வீடு கெத்செமனேயாக இருக்கிறதா? இல்லது ஜெபிக்கிற ஒரு மிஸ்பா வச்சிருக்கீங்களா? இல்லது ஜெபிக்கிற உங்கள் வீடு கெத்செமனே தோட்டமாக இருக்கிறதா? ஜெபிக்கிற இடம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக கெத்செமனேயாக இருக்கும். கெத்செமனே தோட்டத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே ஒலிவ மரம் தான் இருக்கும். கெத்செமனே தோட்டத்தில் என்ன இருக்கும்? ஃபுல்லாக ஒலிவ மரம். அப்படியே எங்கேனாலும் உட்காந்து ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் அந்த இடத்துல இருக்கும். ஆண்டவர் எப்போ பார் ஜெபிக்கும் போது என்ன பண்ணிடுவார்? கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற ஆண்டவர். இயேசு அவனை நோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா, யூதாஸ் என்பவனும் இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாரு? 48வது வசனத்தில், யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்கிறார். என்ன கேட்குறாரு? முத்தத்தினாலேயா நீ என்ன பண்ணுற? என்ன காட்டி கொடுக்குற? அப்போ முத்தம் என்பது என்னன்னா ஒரு அன்பின் சின்னம். முத்தம் என்பது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் அந்த முத்தம். எல்லாரும் இப்போல்லாம் அந்த முத்தம் கணவன் மனைவியே என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறது இல்லை. அந்த அன்பை வெளிப்படுத்துறதில்ல. பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கறதில்ல. எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்படியே உலகத்தில் வேறுபட்டவர்களாய் காண்கிற அந்த காரியம். கணவன் மனைவி அன்பு எதில் வெளிப்படும்னு பார்த்தீங்கன்னா, முத்தத்தில் தான் என்ன பண்ணும்? வெளிப்படும் இல்லையா? எதுக்கு வெட்கப்படுகிறோம்? இதில் வெட்கப்படுகிற காரியம் எதுவுமே இல்லை. சரியா? இதில் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது தான்? முத்தம் மட்டும்தான். அன்பை வெளிப்படுத்தலைன்னா தயவு செஞ்சு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க? வெளிப்படுத்துங்க. அது தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவான காரியம். அது தீமைக்கான காரியம் அல்ல. சரியா? அப்போ முத்தம் என்பது அன்பின் சின்னம். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா துரோகம் நடக்கு. இங்கே நிறைய என்ன நடக்கு? துரோகம். நிறைய நேரம் முத்தத்தினால துரோகமும் பண்ண முடியும். முத்தத்தினால என்ன பண்ண முடியும்? துரோகமும் பண்ண முடியும். நிறைய பேர் முத்தத்தினால புருஷனை ஏமாற்றுகிற காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சும்மா முத்தம் கொடுக்குற மாதிரி மனைவியை முத்தம் கொடுத்துட்டு ஆனால் வேறு ஒருத்தரோட தொடர்பு வைத்திருந்தா அது என்னது? துரோகம் தானே. ஒருத்தர்கிட்ட தான் அன்பை என்ன பண்ண முடியும்? கணவன் மனைவி ஒருத்தர் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நீங்கள் ஒருவராய் இருப்பீர்கள், இருவராய் இருப்பீர்கள்லாம் இல்லை. இல்லை, என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரே மாமிசம் ஒரே உடலாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு இத்தனை பொண்டாட்டி, தாவீதுக்கு இத்தனை பொண்டாட்டி, சாலமோனுக்கு இத்தனை மனைவி. அதனால் பைபிள்லே இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன? இல்லை, அபிகாயில் பார்த்தா நாபால் செத்து போன உடனே தாவீது அபிகாயில கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படின்ற காரியங்கள் எல்லாம் பைபிளில் இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன அந்த ஆரம்பத்திலே சொன்னது அதுதான். ஒரே மனைவியை உடையவனாய் இருப்பான். அந்த மாதிரி ஒரே மனைவியை உடையவன், ஒரே கணவனை உடையவர்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா முத்தத்தினால் மாத்திரமே அன்பை வெளிப்படுத்த முடியும். இந்த தோட்டத்தில் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். முதல் காரியம், காட்டி கொடுக்கும்போது முத்தத்தினால் என்ன பண்ணுறான்? காட்டி கொடுக்கிறான். இங்கே பேதுரு ஒருவருடைய காதை என்ன பண்ணுகிறாரு? வெட்டுகிறார். இயேசு அங்கே அதை சுகப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். திரும்ப என்ன பண்ணப்படுது?
அது காயங்கள் ஆற்றப்படுது. இயேசு கைது செய்யப்படுகிறார். காதை வெட்டினோடனே ஆண்டவர் குணப்படுத்துகிற ஆண்டவர். நிறைய நேரம் நம்மளை நிறைய பேர் காயப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. ரொம்ப நேசிக்கிறவங்க கூட இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே சில வார்த்தைகள் மூலமாக காயப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. கணவன் மனைவியை காயப்படுத்துகிற காரியம் உண்டு. மனைவி கணவனை காயப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. இல்லை காயப்படுத்தி விட்டு ரொம்ப நாள் பேசாமல் அப்படியே இருக்கிறது, பேசுகிறதே இல்லை ஒருவருக்கு ஒருவர். எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு தெரியாது, கணவர்கிட்ட ரொம்ப நாள் பேசலை, மனைவி கிட்ட நான் பேசலை, என் பிள்ளைகிட்ட பேசி இத்தனை மாதம் ஆகுது. தாவீதெல்லாம் அப்படி தான் இருந்தார். அவர் பையன்கிட்டலாம் பேசாமல் வருட கணக்கில் இருந்தார். இப்படிலாம் பேசாமல் இருக்காதீங்க, பேசுங்க பேசுங்க. உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, வெட்கப்படாதீங்க, அரவணைச்சு முத்தம் கொடுத்து பழகுங்க. அப்போ தான் நாளைக்கு மனைவி அவனுக்கு வரும்போது, இல்லை எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. இந்த அன்பு வெளிப்படுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த உலகத்தில் வேறு ஒரு வழியும் இல்லை பிள்ளைங்க கிட்ட அன்பை காட்டுறதுக்கு. பணம் இருந்தால் பணத்தை கொடுத்தா அதெல்லாம் அன்பு இல்லை. பணத்தை கொடுக்கறதுனால எந்த அன்பும் வெளிப்பட போகிறது இல்லை. நான் என் பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படி முத்தம் கொடுப்பேன். அப்புறம் சொல்வேன், நீ டேடி கொடுக்க வெக்கப்படுவாங்க, நீ என்ன பண்ணு, நீ போய் டேடிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா போ. இப்போவும் பேத்திங்கெல்லாம் வெக்கப்படுவாங்க. நான் சொல்வேன், தாத்தாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா. இது நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம். இதில் வெட்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த பிள்ளைங்க அன்பை வளர்க்கிறதற்கு, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதற்கு, இந்த உடலில் உள்ள நம்ம வெளிப்படுத்துகிற அந்த காரியம். இதுக்கு பெரிய பணம் தேவைப்படுது, இதுக்கு பெரிய என்னவோ நம்ம பெரிய எக்ஸசைஸ் பண்ணணுன்றதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு இது, நம்ம மனசுக்குள்ளே ஃபுல்லாக அன்பு இருந்தால் யார் இருக்காங்க இல்லைன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க இல்லைன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. போய் என்ன பண்ணுவாங்க, அன்பை அப்படியே கட்டி பிடிச்சி வெளிப்படுத்துகிற அந்த காரியம். இங்கே பார்த்தீங்கன்னா யூதாஸ் என்றால் நம் நினைவுக்கு வருவது அவர் இயேசுவை காட்டி கொடுத்தவர். பயங்கரமான துரோகம் செஞ்சிட்டாரு, பயங்கரமான பண ஆசை பிடிச்சவர். இவ்வளோ காரியங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியும். ஆனால் உண்மையிலே யூதாஸ் யார்? உண்மையிலே யூதாஸ் யார்? யூதாஸை போன்று நாமும் கொடிய பாவங்களை செய்யலாம், முடிவில் பாவ மன்னிப்பை பெற்றி கொள்ளலாம் என்று நினைப்பது தவறு. நிச்சயமாக அது முடியாது. யூதாஸை விட பல மடங்கு மோசமான நிலைமையில நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யூதாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தானியேல் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட 12வது இயேசுவின் சீடர். நத்தானியேல் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நத்தானியேலை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பிலிப்பு. ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே முதல்ல என்ன பண்ணுவார், முதல்ல ஒரு 4 சீஷர்கள் எடுப்பார். இப்போ பிலிப்பு போய் நத்தானியேலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நத்தானியேல்னா உங்களுக்கு தெரியுமா? பர்த்திலிமேயு தான் யார், நத்தானியேல். ஏன்னா நான் போன வாரம் அங்கே செய்தி எடுத்தேன் நத்தானியேல் பற்றி. அப்போ தான் அவரை சர்ச் பண்ணும்போது பர்த்திலிமேயு சீடன் தான் யார், நத்தானியேல். அப்போ இயேசு போகும்போது, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை என்ன பார்த்தேன், உன்னை பார்த்தேன் அப்படின்னுவார். அப்போ அத்திமரத்தின் கீழே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தை தியானிச்சுட்டு இருந்தார். இப்போ இன்னைக்கு யூதாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் அந்த நத்தானியேல் தான். நாத்தான்வேல் தான் என்ன பண்ணுறாரு, யூதாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஊழியத்தில், ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு சீடனா 12வது சீடனாக சேர்க்கிறாரு. தென் யூதேயாவில் உள்ள கெரியோத் என்னும் ஒரு சின்ன ஊரில் பிறந்திருக்கிறார். யூதாஸ் எங்கே பிறந்திருக்காரு, கெரியோத் என்ற ஒரு சின்ன ஊரில். அவர் சின்ன வயசுலேயே அவர் பேரண்ட்ஸ் எரிகோவுக்கு என்ன பண்ணாங்க, வியாபாரம் வணிகம் செஞ்சுருக்காங்க. யூதாஸோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வியாபாரம் பண்ணியிருக்காங்க. யோவான் ஸ்நானகன் போதனையில் அவர் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஆண்டவரோட குழுவில் சேர்ந்திருக்கிறாரு. சேர்ந்த பிறகு யூதாஸை சதிசேய குடும்பமான அவரது பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க யூதாஸை. அப்போ மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்த இந்த 30 வயது நிரம்பிய திருமணமாகாத யூதாஸ் இல்லை, இவ்வளோ இது நமக்கு உண்மையிலே தெரியாது யூதாஸை பற்றி. நானும் உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன காரியங்கள் தெரிஞ்சுது. பேரண்ட்ஸால் கைவிடப்பட்ட ஒரு பையன் இல்லை, யாருமே ஆறுதல் படுத்த இல்லை. தப்பு பண்ணியிருந்தால் நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்களை ஆறுதல் படுத்தி எப்படியாவது காப்பாற்றிடுறோம், ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றோம். இந்த யூதாஸ்க்கு என்ன பண்ண, அந்த நேரம் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நண்பர்கள் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய நேரம் வாழ்க்கையில் தப்பு பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம், இது இப்படி நடந்துடுச்சு, அதனால் மனசு இவ்வளோ பாரமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல, நீ உட்காந்து அமைதியாகிரு, நீ இந்த மாதிரி இதை பண்ணு, நீ பைபிளை வாசி, இல்லை ஜெபி, இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, நீ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடு, மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்லுகிற
நண்பர்கள் நமக்கு வேணுங்க. யாருமே தப்பு பண்ணாமலாம் இல்லை உலகத்தில். தப்பு நடக்கும்போது அதை வெளியே சொல்லி ஆறுதல் படுத்துகிற நண்பர்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஜெப நண்பர்கள் தேவை, ஜெபிக்கிற பார்ட்னர்ஸ் தேவை. எல்லாரும் கிறிஸ்தவ மக்கள் ஒரு ப்ரேயர் பார்ட்னர்ஸை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் ப்ரேயரில் அப்படியே நிற்க முடியாது. சாத்தான் என்ன பண்ணுவான், எப்படா நம்மளை விழ தள்ளலாம், எதில் இவளை சிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், கண்ணி வைத்து வள்ள விரிச்சிருப்பான். சொல்லுவான், உன் பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும், நீ வந்து என்ன பண்ண போகிற, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்பான். சாத்தான் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பான். அதான் அன்னைக்கே நான் சொன்னேன், பிசாசும் நம்ம கூட பேசுவார், ஆண்டவரும் பேசுவார். யார் பேசுகிற சத்தம் நமக்கு ஐடென்டிஃபை ஆகணும். இல்லை இது பிசாசு தான் பேசுகிறான் அப்படின்ற சத்தம் நமக்கு தெரியணும். எப்போவுமே பிசாசு வந்து நல்ல காரியங்களை பேச மாட்டான், எதையுமே கெடுக்கிற ஒரு காரியங்களை தான் பிசாசு பேசிகிட்டே இருப்பான். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் எப்போ பார்த்துருங்க நமக்கு நல்லதை மாத்திரம் பேசுவார். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஆண்டவரோட சத்தம், இது பிசாசின் சத்தம். யாராவது வந்து ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தீமையான காரியங்களை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை இது பிசாசு என்ன பண்ணுறான், இவளோட வாயிலிருந்து பேசுகிறான், அந்த நபரை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த நபர் பாவம், அந்த வந்து பேசுகிற நபர் ரொம்ப பாவம். அதனால் அவங்கள பகைச்செல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க வாயிலிருந்து பிசாசு பேசும்போது மட்டும் நோட் பண்ணணும். ஐயோ என்ன பண்ணுறது ஆண்டவரே, ஆண்டவரில் எனக்கெல்லாம் தெளிவாக சொல்வார், இந்த நபர் வந்து பேச போகிறாங்க, நோட் பண்ணிக்க, ஜாக்கிரதையாயிருன்னு. அப்போ க்ளீனாக நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவேன், ரெடியாக உட்காந்துருவேன். பிசாசு என்ன பண்ண போகிறான், வந்து பேச போகிறான், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து அழுதோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கள்ளங்கடிக்கிற வார்த்தைகளை தான் சொல்லுவான். அப்படியே கள்ளங்கடிக்கிற வார்த்தைகள், நம்ம அப்படியே குமுறி குமுறி அழ வைக்கிற காரியங்கள் தான் பிசாசு வந்து பேசுவான். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் உங்களை உட்காந்து அழ வச்சிட்டு இருக்காங்கன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஐயோ இது ஏதோ பிசாசோட சத்தம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்மளை எப்போவுமே என்ன பண்ணுகிறார், தேற்றுகிறவர், அன்பாக இருக்கிறவர், நம்ம அழுகிற நம்மளை அப்படியே ஆறுதல் படுத்துகிறவர். இப்படி தானே பார்த்துருக்கோம். ஆண்டவர் அழ வைக்கிறாருன்னு பார்த்துருக்குறோமா? இல்லை. அப்போ நீங்கள் அந்த 2 சத்தத்துக்கும் ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 பேரில் நிறைய படித்தவரும் யார் தானா, யூதாசம். நிறைய படிச்சிருக்காரு. இவர் நல்ல ஒரு சிந்தனையாளர், பயங்கரமாக சிந்தனையாளர். ஆனால் நன்மையை சிந்திக்கிறதே இல்லை. எப்போ பாரு ஒரு நேரோ மைண்ட் இல்லை, அப்படியே குறுக்கு புத்தியில் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. இதில் வேறு அந்திரேயா இவரை வந்து ஒரு ட்ரெஷரராக என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்கே முன்மொழிகிறார். நம்ம சொல்லுவோம்ல, ஒவ்வொரு பதவிக்கும் நம்ம வந்து முன்மொழிவோம்ல. ஒருத்தர் வந்து ஐயா இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இன்னொருத்தர் என்ன பண்ணணும், முன்மொழியணும். அதே மாதிரி அந்திரேயா வந்து இவர் ட்ரெஷரராக, பொருளாளராக முன்மொழிஞ்சிருக்கிறாரு. யூதாஸ் வந்து நுணுக்கங்கள் தெரிந்த மிக சிறந்த வணிகர். அவருக்கு நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். இவர் வந்து இயேசுவை பல நேரங்களில் உள்ளத்தில் குறை கூறும் சிந்தை உடையவராக இருக்கிறார். எந்த இடத்துல குறை கூறுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து நலத தைலத்தை காலில் பூசும்போது சொல்வார், இதை 300 பணத்துக்கு விற்று என்ன பண்ணிடலாம், தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, இவ்வளோ எதுக்கு இப்படி செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்வார். அப்போ இவர் சொல்வார், இந்த பெண் பரிமள தைலத்தை உடைத்த போது, அது யோவான் 12 அதிகாரத்தில் வரும், 300 பணத்துக்கு விற்கலாமேன்னு சொல்லும்போது 7வது வசனத்தில் ஏசு சொல்கிறார், இவளை விட்டுவிடு, இவளை என்ன பண்ணிடு, விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்வார். இப்படி யூதாஸ் வந்து என்ன பண்ணுவான், ஆண்டவரையே குறை கண்டுபிடிக்கிற காரியங்களை செஞ்சுட்டே இருப்பான். யூதாஸ் ஏன் இயேசுவை காட்டி கொடுத்தார், ஏன் ஆண்டவரை காட்டி கொடுக்கணும்? 4 செய்தியாளரும் இந்த யூதாஸை பண ஆசையால் இயேசுவை காட்டி கொடுத்தார் என்பதற்கு அழுத்தம் கொடுக்கின்றனர். 30 வெள்ளி காசுக்காக தான் காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்படியே ப்ரெஷர். அதில் 4 பேரும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யூதாஸ் இவ்வளவு சிறிய தொகையை இயேசுவின் உயிருக்கு விலை பேசி இருப்பாரா? ரொம்ப சின்ன தொகை, 30 வெள்ளி காசுன்றது என்னது, ரொம்ப சின்ன அமௌண்ட். இதை போய் இயேசுவோட இதுக்கு விலை பேசி இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் புகுந்துடுறான் இல்லை யூதாஸ்குள்ள. அது எங்கே பார்க்குறீங்க, லூக்கா 22:3 வாசிங்க. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்ததால் தான் காட்டி கொடுத்தான் என்ற ஒரு விளக்கம். அப்போ யோவான் 6:64 அடிப்படையில் யூதாஸ் பண ஆசை மிக்கவராய் இருந்தார் என்று யோவான் பதிவு செய்வது முரண்பாடாக இருக்குது இந்த இடத்துல.
6:64 வந்து பார்த்தீங்கன்னா, விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் 6:64 தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினால். முதல்ல ஆண்டவருக்கு தெரியும், ஆதி முதலாய். அதனால் பணத்துக்கெல்லாம் அவன் என்ன பண்ணலை, காட்டி கொடுக்கல. அது பணத்துக்கு ஆன காரியம் இல்லை. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. எப்படி சீஷனா சேர்ந்திருக்க முடியும்? பிதாவோட அருளை பெறாவிட்டால் அவன் சீஷனாவே என்ன பண்ணியிருக்க முடியாது, ஆயிருக்க முடியாது என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்றாரு. பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? அந்த வசனத்தில் நம்ம அப்படியே அந்த யோவான் 6:68 பார்த்து, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, நாங்கள் யாரிடத்துல போவோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்கள். உண்மையிலே ஒரு ஓவியர் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, சிசிலியன் நகரில் உள்ள கத்தீட்ரல் ஆலயத்துக்காக கிறிஸ்துவின் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் ஒரு படம் வரைய ஆரம்பிக்கும் போது பல ஆண்டுகள் கடினமாக உழைக்கிறாரு. 2 முக்கியமான உருவங்கள் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. மற்ற எல்லா வேலைப்பாடும் முடிஞ்சிடுச்சு. யாரோட உருவம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இயேசுவோட அந்த படமும் யூதாஸ் காரியத்தோட படமும் என்ன பண்ணலை, அவருக்கு கிடைக்கல. அப்போ தேடிட்டே இருக்காரு. ஒரு தடவை அந்த குழந்தை இயேசுவோட படம் ஒருத்தர் முகத்தை காட்டி கண்டுபிடித்து அதை ஓவியமாக்குறாரு. அப்புறம் நீண்ட நாள் ஆயிடுது, திரும்ப என்ன பண்ணவே முடியலை, அவருக்கு அந்த யூதாஸோட முகம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு நாள் ஒரு பேராசையினால், பண இச்சையினால் வாழ்க்கையை அழித்து கொண்ட ஒருவரை கொண்டு வந்து இவன் சிறைச்சாலையில் இருக்கான், இவனை வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இவர் வரைய ஆரம்பிக்கும் போது அவன் பயங்கரமான திருடன், கொலைக்காரன் அப்படின்றது தெரிய வந்தது. அதனால் சிறை அதிகாரிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அது உள்ளே போய் இவர் வரைய ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, அந்த முகத்தில் பதட்டமும் வாட்டமும் தோன்றியது. ஓவியத்தை முடிக்கும் போது ஓவியரோட கண்களில் என்ன வந்துச்சான், கண்ணீர் வடிந்ததான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகம் குழந்தை இயேசுவின் முகத்தை வரைய பயன்பட்ட அதே முகம். குழந்தை இயேசுவும் யாரை தான் வச்சிருக்காரு, அவனோட உருவத்தை தான் வரைஞ்சிருக்காரு. இன்னைக்கு வளர்ந்து அவன் எப்படி இருக்கானா, யூதாஸ் மாதிரி அந்த படத்தையும் அவன் முகத்தை கொண்டே வரைஞ்ச உடனே அந்த ஓவியர் அழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ அழுது கொண்டே ஓவியர் சொன்னாராம், நீண்ட நாளைக்கு முன்பு குழந்தை இயேசுவின் முகத்தை வரையப்பட்டவன் இன்னைக்கு யூதாஸின் முகத்தை வரைய பயன்படுகிறான். அப்போ இந்த கதை ஒவ்வொரு மனித உள்ளத்தையும் படம் பிடித்து காட்டுகிறது. நம்ம ஆண்டவர் சொன்னார்ல, தேவ சாயலாக தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. ஆனால் உள்ள அந்த கெட்ட தீய எண்ணங்கள்னால நம்முடைய தேவ சாயல் எப்படி மாறிடுதான், யூதாசை மாறி விடுகிற காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு மனிதனையும் சூழலே என்ன பண்ணுது, அவனுடைய சூழல் தான் என்ன பண்ணுது, வடிவமைக்கிறது. யாரும் பிறக்கும்போது கெட்டவர்களாய் பிறப்பதே இல்லை. ஆனால் அந்த சூழல் என்ன பண்ணிது, பிள்ளைகள் எல்லாம் கெட்டவர்களாய் மாற்றுகிற காரியம். இன்றைக்கு இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அன்னைக்கு கூட சொல்கிறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிஸ்கட் வடிவத்தில் என்ன கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. அது என்னதோ என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்னமோ ஒன்று வெள்ளையா துளிப்போ என்னவோ வச்சுட்டு என்ன பண்ணுறானுங்க, போதை வஸ்துக்கு அடிமையாகி ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவ் விட்ட உடனே அவங்க பண்ணுகிற அலங்கோலமும் ஆர்ப்பாட்டமும் பயமாக இருக்குது. அடிக்கிறேன், குத்துறேன், வெட்டுறேன்ற கதையில் தான் நிற்கிறானுங்க. அவ்வளோ போதை. ஏன்னா மற்ற நாள் என்ன பண்ண முடியல. அதனாலேயே ஞாயிற்றுக்கிழமை நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன், முழு நேரமும் கடல் லீவ் விட்டுறணும், நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதில் போராட்டம் பண்ணேன். ஆனால் விட்டாதான் சொல்கிறாங்க, இப்போ இப்படி விட்டே என்ன பண்ணுறாங்க, இப்படி இருக்கிறானுங்க. காலையிலேருந்தே அந்த போதை வஸ்துக்கு என்ன பண்ணிடுவானுங்க, அடிமை ஆயிடுவானுங்க. இவங்களை எப்படி மாற்றுவது? இந்த உலகத்தில் ஈஸியாக கிடைக்குது போதை வஸ்துக்கள். எங்கேருந்து யார் சப்ளை பண்ணுறா, என்ன நடக்குதுன்னே தெரியலை. அதுவும் நார்த் இந்தியன்ஸ் உள்ளே வந்த பிறகு என்ன ஆயிட்டு, ஃபுல்லாக போதை வஸ்துக்கள். அப்போது நம்மளுடைய சூழலையே அது என்ன பண்ணிடுச்சு, சின்ன பின்னமாக்கிட்டு. நிறைய நேரம் நான் பிள்ளைங்க ரொம்ப அமைதியாக என் பிள்ளை உள்ளே இருக்கான் அப்படின்லாம் சொல்கிற பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறது, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு கஞ்சா அடித்த பையன்கிட்ட கேட்டேன், எப்படிடா ஏன்டா கஞ்சா அடிக்கிற, தண்ணி அடிக்காமல் கஞ்சா ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், தண்ணி அடித்தா வாடையை வச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நான் கஞ்சா அடிச்சுட்டு போனால் எங்கள் அம்மாவால் என்ன பண்ண முடியாது,
என்னை கண்டே பிடிக்க முடியாது, நான் போதையில் இருக்கேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ இதில் இவ்வளோ பெரிய இது. அப்போ பேரண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாத காரியங்கள், அவங்க போதையில் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கவே முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக பேரண்ட்ஸை பிள்ளைங்க ஏமாற்றுகிற காரியங்கள். நிறைய நேரம் அதான் சொல்கிறது, ஐயோ உன் பிள்ளை அமைதியாக இருக்கான், ரொம்ப ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கான், வெளியே போகிறதில்ல, 4 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசலைங்கும்போது நீ என்ன பண்ணு, தயவு செஞ்சு அவனை சர்ச் பண்ணு. அவன் உள்ளுக்குள்ளேயே ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கான், தப்பு பண்ணிட்டு இருக்கான். நீ நினச்சிக்கலாம் 4 பேரோட சேரலன்னு. 4 பேரோட சேரும்போதாவது நமக்கு வெளியரங்கமாக தெரியும், ஐயோ இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் கெட்ட பையன், ஐயோ இவன் கூட போனால் தண்ணி அடிப்பான்றதெல்லாம் தெரியும். இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, அந்தரங்கத்தில் அறை வீட்டில் நடக்கிற காரியமாக இருக்கிறது. அவனுடைய தேவ சாயல் எப்போ மாறுதுன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பெண்கள் முதல்ல பேசுகிற பேச்சுகள், அப்பா நான் இன்னைக்கு கூட கேள்விப்படுறேன், அப்படியே கிறிஸ்தவ பெண்கள் தான், ஆனால் பேசுகிற பேச்சு ஏதாவது ஒரு காரியம், வீட்டில் சண்டை ஏதாவது வந்துட்டா பயங்கரமான வார்த்தைகள், பயங்கரமான காரியங்கள். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாருன்றதை மறந்து பிசாசு தான் இருக்கிறாருன்றதை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிற காரியங்கள். வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் அப்படி ஒரு பெண் பேசுகிறாளா, பக்கத்தில் போய் வார்ன் பண்ணிடுங்க, பேசாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அந்த கண்டிக்கிற. இப்போ அந்த யாருமே தைரியமாக போய் யாரையும் என்ன பண்ணுறதில்ல, கண்டிக்கிறதே இல்லை, ஒன்றுமே சொல்கிறதில்ல. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு ஓரமாக பேசாமல் இருப்போன்ற கதை. அப்படி இல்லைங்க. கொஞ்சம் நம்ம தட்டி கேட்குற காரியங்களை தட்டி கேட்கிறவர்களாய் அந்த தைரியம், அது எப்போ வரும்னா ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது தான் அந்த தைரியம் வரும். என்னென்னா பாவத்தை கண்டு அவர் தான் என்ன பண்ணுவார், குமுறும் போது என்ன பண்ணுவார், அந்த தைரியத்தில் தட்டி கேட்டுட்டு போயிட்டே இருப்பார். தப்பு நீ பண்ணுறது. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை எனக்கெலாம் தெரியும், நான் தட்டி கேட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பிரச்சனையை ஆவியானவரே என்ன பண்ணிப்பார், சரி பண்ணிடுவார்ன்ற அந்த துணிச்சல் வேணும். பிள்ளைங்க ரோட்டில் நின்று 2 பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பேசுதா, நான் துணிச்சலாக போய் யார் மணி, எந்த வீடு சொல்லு, எந்த பொண்ணுன்னு சொல்லு, நான் வரேன் உன் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு. அப்போது அந்த பிள்ளைங்க உங்களுக்கு என்ன வந்தது, நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம், ரோட்டில் நாங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன, இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏன் ரோட்டில் பேசாத, பக்கத்து ரோட்டில் போய் பேசு, என் கண்ணில் மாட்டாத. என் கண்ணில் மாட்டினா நான் என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்பேன், உன் வீட்டுக்கே வருவேன் சரியா அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைங்களை கண்டிக்கிற. இதை மாதிரி கேட்குறதற்கு ஆள் இல்லைங்க இந்த உலகத்தில். அதனால தாங்க தப்பு பெருகிட்டே இருக்குது. யாரும் எனக்கு என்ன வந்தது வம்புன்னு சொல்லி தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ரெடியாக இல்லை, ஆயத்தமாக இல்லை. ஏன்னா நாளைக்கு திரும்ப அவன் வீட்டில் இருந்து 4 பேரை கூப்பிட்டு வந்துடுவானோ, 4 ரவுடியை கூப்பிட்டு வந்துடுவானோன்ற பயம் எல்லாருக்குள்ள. ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக மாறிக்கொண்டு இருக்கிற காரியங்க. அதனால் நம்மளால் பாவத்துக்கு என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியலை. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணுங்க, தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போதான் அவன் நம்மளை விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான். இல்லைதான் அவன் ஓடி போக முடியாது சரியா. ஒவ்வொரு மனித உள்ளத்தையும் படம் பிடித்து காட்டுகிற காரியங்கள். தேவ சாயலான முகத்தை மெல்ல மெல்ல சாத்தானின் முகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆட்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் அந்த சூழல் வடிவமைக்கிறது. கடவுளின் சாயலை தக்க வைத்து கொள்ளணும்னா இயேசுனுடைய இங்கே ஒரு கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நான் இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நாளைக்குள்ள ஹெட்டிங்கும் எழுத ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நாளைக்குள்ளது என்னது 30 வெள்ளி காசுன்னு இருக்குது. அப்போ தான் என் ஹஸ்பண்டை வரும்போது சொல்லிகிட்டே வந்தேன், ஐயோ இன்றைக்கும் யூதாஸ்னா என்னதை தான் நம்ம பேச முடியும், அவனோட அந்த 30 வெள்ளி காசு தானே பேச முடியும், நாளைக்கும் வெள்ளி காசு சரி நாளைக்குள்ளது ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு என்ன பண்ணுறேன், இந்த வெள்ளி காசை விற்று விடலாமா. இயேசுவின் உயிருக்கான விலை அது கிடையாது. யூதாவின் பணத்தின் மீது இருந்த இச்சை இன்றைக்கு அற்ப காசுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு பொட்டணத்துக்காகவும் ஒரு 500 ரூபாய் ஏதோ கொடுக்குறான்றதுக்காகவும் பெண்கள் அப்படி கூட்டமாக போய் கோஷம் போட்டு இவனுக்கு ஓட்டு போடுங்க அவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், வாக்குரிமையை விற்று போடுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே வாக்குரிமையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விற்று போட்டு கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டின் குடிமக்களும் வாக்குரிமையை அல்ல நீதியை, உரிமையை விற்று போடுகிறாங்க. இந்த நாட்டில் உள்ள நீதி என்ன பண்ணப்பட்டு இருக்கு, காசுக்காக, பணத்தை அந்த சாப்பாடு பொட்டலத்துக்காக விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த காசுக்கு மக்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி விலை கொடுத்து வாங்கி கொண்டு அந்த குடியுரிமை, நம்மளுடைய குடியுரிமையை என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, தட்டி பறித்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இயேசுவின் ஊழியத்தில் ஒருவர் இந்த நிலையில தான் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை என்ன பண்ணாரு,
விற்று போட்டு விட்டார். அந்த உரிமை, அந்த நீதி அந்த இடத்துல என்ன இல்லை, நீதி இல்லை அந்த இடத்துல, நீதி இல்லைன்னால. யூதாஸின் முத்தம் ஒரு புகைப்படம் வந்திருக்கு. அது உலக புகழ் பெற்றதான், பயங்கர உலக புகழ் பெற்றது. ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் ஒரு காளையை வளர்த்துருக்காங்க. வளர்த்து முதலாளி அதனை நல்ல லாபத்திற்கு சண்டையிட விடுறாரு. நல்ல ஒரு காளை முதலாளி வளர்க்குறாரு. திரும்ப அவருக்கு லாபம் வருதுன்னு என்ன பண்ணுறாரு, அதை சண்டையிடுவதற்கு, அதை கொல்லப்படுவதற்காக விற்கப்படுகிறது. இப்போ இந்த காளையை பயங்கரமாக அலங்கரித்து அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. இந்த காளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அங்கே இருந்து என்ன வந்திருக்கு, அம்புகள் எல்லாம், கத்திகள் எல்லாம் எய்திருக்காங்க. அந்த காளை மேலே எல்லாரும் அப்படி எஞ்சி அது சாக எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது, சாகிறதுக்கு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது தான் அந்த சபதம். அந்த செஞ்சவங்க, அந்த யுத்தம் அதிக நேரம் நடந்தால் அதிக லாபம். அது நிறைய நேரம் அந்த காலை சாகாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன, நிறைய லாபம். இதுக்காக மாற்றி மாற்றி எரிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த காளையோட ஓனர் அப்படியே நடந்து வந்தோடனே இந்த காளை நினைக்குது, நம்மளை இவ்வளோ நாளும் வளர்த்தாரே, நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவார் நினச்சி என்ன பண்ணியிருக்கு, ஆசையாக அவர் கிட்ட வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, அதற்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அந்த காளைக்கு என்ன பண்ணியிருக்காரு, முத்தம் கொடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் போ என்ன பண்ணுறாரு, அன்புடன் முத்தம் கொடுத்து விட்டு மீண்டும் அறிவுரை சொல்லி களத்தில் இறக்கி விட்டுருக்கிறாரு. திரும்ப அது குத்துப்பட்டு என்ன பண்ணியிருக்கும், செத்து போயிருக்கும். இன்றைக்கு முத்தம் கொடுத்தவர் மட்டுமல்ல, ரசித்தவர்களும் யாரு தான், கொடுமையான தீய மனம் படைத்தவர்கள் தான். ஆண்டவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த யூதாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் நம்ம எல்லா பாவத்தையும் செய்ய நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, புரியுதா, இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்களை நம்ம பார்த்து ரசித்து கொண்டு இருந்தோம்னா அதுவும் நம்ம மேலே என்னது தான், குற்றம் தான். யூதாஸை மாதிரியே தான். யூதாஸ் ஒரு வேளை 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இந்த காளையை குத்துனவங்க, அதை வேடிக்கை பார்த்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல யாரு தான், தீய மனதை படைத்த ஆட்கள் தான். இன்னைக்கு நம்ம என்ன அந்த காரியம், அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சபையிலையா இருக்கட்டும், வெளிகள்லையா இருக்கட்டும், வீடுகள்லையா இருக்கட்டும், பாவம்னு தெரிஞ்சுதுன்னா தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க. நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும், தட்டி கேட்க முடியும். நீங்கள் ஃபோனில் முழு நேரம் அடிக்டாக இருந்துட்டு பிள்ளைய ஃபோன் பண்ணாத, ஃபோன் பேசாத, நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீங்கள் முழு நேரம் டிவி பார்த்துட்டு பிள்ளைய படி படி படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கி என் பையன் டாக்டராக இருக்கான்னா அவன் கூட சேர்ந்து நான் படித்தேங்க, அவன் கூட சேர்ந்து நான் படித்தேன். அவன் உட்காரும் போதெல்லாம் நானும் உட்காந்தேன், நானும் பைபிளை எடுத்துகிட்டு உட்காந்தேன். எப்பெல்லாம் அவனை சொன்ன மாதிரி அவனுக்கு ஹிந்தி, முதல்ல ஹிந்தி, அந்த ஹிந்தினால் மார்க் போயிடக்கூடாதுன்னு அவனை போய் பிராத்மிக் கிளாஸில் சேர்க்கும்போது அந்த டீச்சர்கிட்ட கேட்டேன், நானும் பிராத்மிக் கற்றுக்கலாமா, நானும் எழுதலாமா. அவன் பிராத்மிக் மட்டும்தான் எழுதினான், நான் ஆனால் மதியமாகவும் சேர்ந்து எழுதினேன், 2 எக்ஸாம் எழுதினேன். இப்படி இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து படித்ததுனால தான் அவன் இன்னைக்கு என்னதான் இருக்கான், ஒரு டாக்டராக இருக்கான். அண்ணன் உட்காந்து பிள்ளைகளை படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து டிவி பார்க்குறதும் ஃபோனில் பேசுகிறதுமா இருந்தால் உன் பிள்ளைகளை நீங்கள் சரி செய்ய முடியாது. எழுத்தாப்பில் போய் வெளியில் உள்ளவங்க கிட்ட சத்தம் போட்டாலும் நம்ம முதல்ல மாதிரியாக என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டாமல் நீங்கள் போய் வெளியே போய் பேசுனீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி பயங்கரமான அது சச்சரவாயிடும் உங்களுக்கு. நீங்கள் வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், நீங்கள் அந்த அதை அப்ளை பண்ண முடியும். அதனால் என் தெருவில் உள்ள வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், ஐயோ சுஜாதா வரா என்ன பண்ணுவா, கண்டிப்பாக இந்த பிள்ளைங்க இன்றைக்கி மாட்டிச்சு, திட்டு வாங்க போகுது அப்படின்றது. அதனால எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும், தரித்து கொண்டவர்களா இயேசுவை சுமந்துட்டு போங்கங்க. அந்த சிலுவை பாடு தான் என்னது, இயேசு. இந்த சிலுவையை சுமந்தோன்னா இயேசுவை சுமந்த மாதிரிங்க. அது நம்மளால் நிச்சயமாக முடியும், சுமக்கலாம். சரியா, நம்பிக்கையின் துரோகத்திற்கு எடுத்துக்காட்டாய் யூதாஸ் என்ன பண்ணான், திருமறையில் இடம்பெறான். இன்னைக்கு அப்பாவி மக்களும் கொடூர முதலாளித்துவ அரசியல்வாதிகளை நம்பி ஓடும் நிலைமையில் இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். அப்பாவி மக்களை என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் ஓடுகிற நிலைமையில் ஆக்குகிற காரியங்களை பார்ப்போம். யூதாஸின் முத்தம் கள்ளம் கபடமற்ற இயேசுவின் உயிரை பறிக்க உதவியதோ, அப்படியே பணம் மற்றும் அதிகார இச்சை பிடித்த நம் கால யூதாசுகளின் அரசியல் முத்தங்களும் இருக்கிறது. ஏழை எளிய மாணவர்கள், மக்கள், இன்னும் விவசாயிகள், ஒவ்வொருத்தோட ரத்தமும் என்ன பண்ணப்பட்டு இருக்கு, அப்படியே உறிஞ்சப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்வதை சீக்கிரம் செய்கின்றார். யூதாஸ் என்ன சொல்றாரு,
நீ என்ன செய்ய வந்தியோ அதை என்ன பண்ணிரு, சீக்கிரமாய் செய்ய. அப்போ நம்பிக்கை துரோகத்தை ஏற்றுக்கொள்ளும் துணிவு அவர்கிட்ட இருந்தது. நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். நிறைய நேரம் நம்ம வீடுகளிலே நடக்கும், நம்ம கணவர்கிட்ட நடக்கும், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த துணிவு செய்கிறத என்ன பண்ணு, சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த துணிவு, நம்ம ஆண்டவர் இயேசுவுக்குள்ள அந்த துணிவு இருந்தது. அதான் சொல்கிறேன், இந்த துணிவு இருக்கணுங்க. பாவத்தை தட்டி கேட்கறதுக்கு என்ன வேணும், ஒரு துணிவு வேணும். ஆகவே தான் யூதாசின் போக்கையும் உள்ளான அந்த இதையும் அறிந்த இயேசு, அந்த உள்ளான இருதயத்தை அறிந்த இயேசு செய்வதை சீக்கிரம் செய் என்று துணிச்சலாக கூறுகிறார். இயேசு அவர் என்னதை அறிந்தவராய் துணிச்சலோடு யூதாசின் முன்பு தன்னை எதிரிகள் இடத்தில் என்ன பண்ணுகிறார், கைதாகிறார். அவன் இப்படி செஞ்சுட்டான்னு தெரியும். எதிரிகள் கிட்ட என்ன பண்ணுறாரு, அமைதியாக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அமைதியாக கைதாகிறார். அப்பத்துண்டை வாங்கிய யூதாசுக்கு பிசாசு நுழைகிறான். இயேசுவின் விருந்தில் பங்கேற்ற யூதாசின் உள்ளத்தில் பண ஆசை உள்ளே நுழைகிறது. திருவிருந்து நம்பிக்கையில் கொடுக்கப்படும் இயேசுவின் உடல் ஆகிய அப்பத்துண்டை இங்கே வாங்கும்போது நம்மளுடைய உள்ளம் தீமையில் இருக்குதா, நன்மையில் இருக்குதா? டெய்லி என்னன்னு தெரியல, கடைசியாக அந்த கன்க்ளூஷன் ஆண்டவர் அதை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஏன்னா அந்த திருவிருந்து எல்லாரும் இப்போது அது சும்மா ஏதோ ஒன்று, ஒரு ஃபார்முலா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாரம்பரியம், ஒரு சடங்காச்சாரம்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாங்கிட்டு போய் கொண்டு இருக்கிற காலங்கள். கொடுக்கும்போது அதுதான் அந்த ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சிந்தை எப்படி இருக்குது. யூதாஸ்குள்ளே வாங்கும்போது என்ன வந்துச்சான், பிசாசு உள்ளே நுழைந்தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ இந்த இடத்துல வாங்கும்போது நம்முடைய உள்ளத்தில் பிசாசு நுழையக்கூடாது, சாத்தான் உள்ளே பிரவேசிக்க கூடாது. அப்போ நாம் எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்கிறோம்? நாம் எப்போதும் நம்மிடம் இருப்பதை பற்றி கவலைப்படுவது கிடையாது, நம்மிடம் இல்லாததை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கவலைப்பட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறத நினச்சி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி, இப்படி என்னை இந்த ஆலயத்தில் உட்கார வச்சதுக்காக நன்றி. இருக்கிறதற்கு தேங்க் பண்ணுறதே இல்லை. ஆனால் உட்கார்ந்த உடனே இல்லாததை எல்லாத்தையும் என்ன பண்ணிட வேண்டியது, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது. சிலுவை பயணத்தை சீக்கிரம் நெருங்க வைக்கும் இந்த போலி முத்தங்கள் வேண்டாம். போலியா வெளிப்படையா ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிற அந்த போலி முத்தங்கள் வேண்டாம். நம்மை நாமே மறுசீரமைத்து சிலுவையில் வழி நடப்போம். நம்முடைய பாவங்களுக்கு ஒரு நாளும் கடவுளையோ மற்றவர்களையோ என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அதை காட் தான் இதை அனுமதிச்சிருப்பார், கடவுள் தான் இதை உள்ள விட்டுருப்பாரு, இதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. யூதாஸ் பேரம் பேசுகிறான். என்ன பேசுகிறான், 30 வெள்ளிக்காசை திரும்ப கொடுத்து பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்று அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் மனம் வருந்துறானா இல்லையா? பெருந்துயர் அடைந்து என்ன பண்ணுறான், உயிரை விட்டான். 30 வெள்ளிக்காசுகளையும் கோவிலில் எரிந்து விட்டு என்ன பண்ணுறான், செத்து போயிடுறான். மரணத்திற்கு முன்பாக மனம் வருந்தி பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்தேன் என்று அறிக்கையிட்டதால் இறைவனின் மன்னிப்பை நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பான், பெற்றிருப்பான். இன்றைக்கு இந்த லூக்கா 15:7 கூறப்பட்டது போல மனம் மாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய சூழலில் யூதாஸை யூதாஸ் இந்த சிச்சுவேஷனில், இந்த காலகட்டத்தில் யூதாஸ் காட்டி கொடுத்தல் நடந்தால், இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் அப்படி ஒரு காரியம் நடந்தால் என்ன பண்ணியிருப்பான், யூதாஸ் தான் தவற என்ன பண்ணியிருக்க மாட்டான், உணர்ந்திருக்கவே மாட்டான். தவற என்ன இப்போ நிறைய யூதாஸ் இருக்காங்க, செஞ்ச தப்ப நிறைய லஞ்சம் வாங்கிட்டு பெரிய பெரிய ஆளாவாங்க. அவங்க என்ன பண்ணுறதில்ல, தவறை உணர்றதில்லை. தவறை மற்றவர்கள் மேல், முதன்மையான அதிகாரிகள் மேல், அவன் செஞ்சிருக்கலாம்ல, காய்பா மேலே, பிரதான ஆசாரியன் மேலே, அவன் தான் என்ன பண்ணாரு, இதை பண்ணாருன்னு குற்றத்தை யார் மேலே சாட்டியிருக்கலாம், அந்த பிரதான ஆசாரியன் மேலே, காய்பா மேலே அவன் குற்றத்தை சாட்டியிருக்கலாம். மிக உயர் அந்த அந்த அப்படிதான் இப்போ இருக்கிற யூதாஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் பண்ணலை, அவங்க தான் பண்ண வச்சாங்க, அவங்க தான் பண்ணாங்க. இன்றைக்கி வீடுகள்லேயே அதுதான், மனைவி ஒரு சின்ன தப்பு செஞ்சுக்கிட்டா கூட கணவன் என்ன பண்ணுறதில்ல, இல்லை கணவன் தப்பு செஞ்சால் கூட நான் பண்ணலை. இந்த ஆதாமிய வாழ்க்கை தான், பாவத்தெல்லாம் பழியெல்லாம் எங்கே போடுறது, அடுத்தவர் மேலே போடுறது. அடுத்தவர் மேலே பழியை போடாதீங்க. ஏன்னா இப்போ ஆண்டவர் என்கிட்ட அதை நிறைய சொல்லிகிட்டே இருக்காரு. பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது பழி போட்டால் இல்லை போடாத, நீ தான் செஞ்சுன்னு ஒத்துக்க. நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த பிள்ளைகளை உணர வைக்கிறதுக்காக, சாரி
நான் தான் செஞ்சேன்னு சொன்னியா, ஒரு வேளை இருக்கலாம், நான் தான் செஞ்சேன், சாரி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த வழியில தான் மனம் திரும்ப வைக்க முடியும். நீங்கள் போய் இல்லை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, போய் எதிர்வாதம் பண்ணாதீங்க. இன்னொன்று, இத்தகைய உயர் பதவியில் உள்ளவர்களோடு உள்ள தொடர்பு, பெரிய பிரதான ஆசாரியனோட அவனுக்கு தொடர்பு இல்லை, என்ன பண்ணியிருக்கலாம், அவன் அடுத்த பெரிய ஒரு போஸ்டிங் வாங்கி என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே நடக்கிறது மிக உயர்ந்த பதவியை பெற்று சுகமாக வாழுகிற காரியம். இவ்வளோ பெரிய நான் உனக்கு இவ்வளோ பெரிய இந்த உதவியை செஞ்சுட்டேன், நீ எனக்கு என்ன பண்ணலாம், இவ்வளோ பெரிய பதவியை செய்யலாம். இது ஆலயத்துக்குள்ளே நடக்குது. அதுதான் வருந்தப்படக்கூடிய ஒரு காரியம், வருந்தக்கூடிய காரியம். யூதாஸோட அந்த காரியங்கள் எங்கே நடக்குங்க, ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளேயும் நடக்கிற காரியங்கள். அதை தான் ஆண்டவர் உணர்த்தி இந்த வார்த்தையை எழுத வைத்தார். என்னென்னா, இப்படி ஏதாவது செஞ்சுட்டு ஒரு உயர்ந்த பதவிக்காக எதனாலும் செய்ய மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரெடியாக இருக்காங்க. திரும்ப ஆயரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஆயர் திரும்ப புது ஆயர் வந்தோடனே அவருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஜால்ரா போட்டு பதவியில் உயர்ந்த பதவியில் உட்காந்துட்டு காரியங்களை நடத்துகிற காரியம். சிந்திங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஆயரும் அதை சொல்ல ஆரம்பிக்கணும். சபை மக்களை எப்படியாவது தட்டி எழுப்புகிற காரியமாக இது மாற வேண்டும். நவீன யூதாஸாகிய நாம் இந்த தூய வாரத்திலாவது, இந்த தூய்மையான வாரத்திலாவது அடுத்தவர் தவறை பேசிக்கொண்டிராமல் நம் தவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற முயல்வோம். நம்ம எப்படியாவது மன்னிப்பை பெறுவோம். காயப்படுத்த நினைக்கும் இடத்தில் இயேசு என்ன நினைக்கிறாரு, நம்மளை குணமாக்குகிறார். காயம்தான், நிறைய நேரம் காயங்கள் வருது, ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை குணப்படுத்துகிறார். சில நேரம் வாழ்க்கையில் துரோகம் செய்கிற மாதிரி தோன்றும், ஆனால் தீமை போல வர்ற மாதிரி தோன்றும், ஆனால் அது தற்காலிகம்தான். ஆண்டவரோடு நம்மளோடு இருந்தார்னா இதெல்லாம் தற்காலிகம்தான். எங்களை காயப்படுத்தியவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், மன்னிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மன்னிக்கிற காரியத்தை என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க.